الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه تنزيل وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون وقال الله تعالى يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له صدق رسول الله صلى الله عليه وسلم ஏர்வானங்களில் பூமிகளை படைத்து பரிபாலித்து போஷித்து நீதமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன் அவன் தனித்தவன் அவன் இணை துணையற்றவன் அவன் ஏகன் அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன் அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஸலாத்தன் கருணையும் சலாமின் நீரேற்றமும் எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர் நற்குணங்களால் நகை போடப்பட்ட நாதர் மக்கத்து வேந்தர் மதீனத்து மாமந்தர் ஏழைகளின் அரசன் கண்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாத பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் தபா தாபியீன்கள் இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தை பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் படைத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன விடயங்களை எடுத்து நடந்தால் நீங்கள் எல்லோரும் ஏன் பெறுவீர்களோ, என்ன விடயங்களை எடுத்து நடந்தால் நீங்கள் எல்லோரும் சுமக்கவாதியாக மாறுவீர்களோ, என்ன விடயங்களை எடுத்து நடந்தால் ரப்பல் ஆலமீனுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் என வாக்களித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை முற்றுமுழுதாக அவசரமாக எடுத்து நடந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன விடயங்களை செய்தால் அப்படியே கோபத்திற்கு உள்ளாகுவோமோ, எந்த விடயங்களை செய்தால் நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம் என்று அல்லாஹ் என்னென்ன விடயங்களை தடுத்திருக்கிறானோ, என்னென்ன விடயங்களை ஹராமாக்கியிருக்கிறானோ, என்னென்ன விடயங்களை ஒதுக்கி விலக்கியிருக்கிறானோ அப்படியான விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து விலகிக் கொள்ளுமாறு
முதல் அடியே எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வாசைகள் நல்லுபதேசம் செய்து அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கையை தந்து என்பவர்களே அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ஒரு வாழ்க்கையை தயார்படுத்துவதற்காக வேண்டி தரப்பட்ட வாழ்க்கை தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. அது 20 வருடமாக இருக்கலாம், 30, 40, 50, 60, 70 வருடமாக இருக்கலாம். எவ்வளவு காலம் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய கபருக்கு நெருக்கமானவர்களாக, எங்களுடைய கபருக்கு நன்மைகளை சேர்க்கக்கூடியவர்களாக, எங்களுடைய சகரால் இன்பமாக அமையக்கூடியவர்களாக, எங்களுடைய இருப்பிடம் சொர்க்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுடைய ஸிராத்துல் முஸ்தகீம் அந்த பாலத்தை நேரான பாதையில மின்வெட்டும் வேகத்தில் கடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் பல கட்ட வாழ்க்கை இருக்கிறது. உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் தாயுடைய வயிற்றுக்குள்ள இருந்தோம். அதற்கு பின்னால் தாயுடைய வயிற்றுக்கு பின்னால் சிறிது காலம் ஒன்றும் தெரியாது. 1 வயது, 2 வயது, 3 வயது, 4 வயது, 5 வயது, அடிச்சாலும் அழுவோம், சாப்பாட்டுக்கும் அழுவோம், தூக்கம் வந்தாலும் அழுவோம். கண்ணியமானவர்களே, எதை கிடைத்தாலும் அழுகையோட போயிடுச்சு. அந்த காலம் சிறு பிராயம், அறியாத காலம். அறியாத சிறு வயதுக்கு பின்னால் வாலிபத்துடைய காலம், வாலிபத்துடைய காலம் முடிஞ்சதற்கு பின்னால் வயோதிபத்துடைய காலம், வயோதிபத்தை அடைந்தால் கடைசி காலம் நோயோட சகராத்தில் இருக்கிறார். அதற்கு பின்னால் கபரை சந்திக்கிறான், அதற்கு பின்னால் மஹ்ஷரை சந்திக்கிறான். பல கட்ட வாழ்க்கை, பல கட்ட வாழ்க்கை. மிகதாருவோ 50,000 சனம், 50,000 வருஷ வாழ்க்கை. ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல 1000 வருடங்கள் கழிக்க வேண்டும். 50 இடம் இருக்கிறது. 50,000 வருடம் கழித்ததற்கு பின்னால்தான் நீ சொர்க்கமா நரகமான்னு முடிவு செய்யப்படும். கண்ணியமானவர்களே, ஒரு கட்ட வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு எவ்வளவர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். முஸ்லிமுடைய சிந்தனை இது, மூமினுடைய சிந்தனை. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உண்மையான மூமினுடைய சிந்தனை கியாமத்துடைய சிந்தனையாக இருக்கும். கியாமத் அடிக்கடி நினைவுபடுத்தலும் கியாமத் வரப்போகுது, அதற்கு நான் தயாராகிறேனா? என்னுடைய தொழுகை சரியாயினதா? என்னுடைய நோன்பு சரியாயினதா? என்னுடைய ஹஜ் சரியாயினதா? என்னுடைய சதக்கா சரியாயினதா? என்னுடைய வணக்க வழிபாடு சரியாயினதா? என்னுடைய இபாதத்துக்கள் சரியாயினதா? என்னுடைய கொடுக்கல் வாங்கல் சரியாயினதா? என்னுடைய வியாபாரம் சரியாயினதா? ஹராமான முறையில் அமைகிறதா? ஹலாலான முறையில் என்னுடைய வியாபாரம் அமைகிறதா? என்னுடைய தொழுகையில குறைபாடு இருக்கிறதா? என்னுடைய நோன்புல குறைபாடு இருக்கிறதா? என்னுடைய ஹஜ்ஜில குறைபாடு இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் இதை சிந்தித்து தான் மனிதன் வாழணும். இது முஸ்லிமுடைய சிந்தனை. இது இஸ்லாம் சொன்ன, கலிமா சொன்ன, இது மூமினுடைய சிந்தனை. மூமின் இல்லாதவருடைய சிந்தனை என்ன தெரியுமா? உலகத்துல மட்டும் நிம்மதியா வாழ போதும், உலகத்துல மட்டும் ஆடம்பரமா, உலகத்துல மட்டும் பில்டிங் காட்டி, உலகத்துல மட்டும் பெரிய பெரிய வாகனங்கள்ல போய் ஏனென்றால் உலகம்தான் வாழ்க்கை. கலிமா சொல்லாதவனுக்கு அவனுக்கு உலகம்தான் வாழ்க்கை. கலிமா சொன்னவர்களுக்கு உலகமும் தேவை, கபரும் தேவை, ஆகிரமும் தேவை, மஹ்ஷரும் தேவை, அல்லாஹ்வும் தேவை, சொர்க்கமும் தேவை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தேவை. அவர்களோட தான் சொர்க்கத்தை இருக்கிற கண்ணியமானது. பல கட்ட வாழ்க்கை, பல கட்ட வாழ்க்கை. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில தான் மனுஷனுக்கு நிறைய கவலைகள், சோதனைகள், கஷ்டங்கள் வருகிறது. பல வகையான கவலை. திருமணம் முடிந்து 20-30 வருடமாக குழந்தை கிடைக்கல, இன்னும் அது ஒரு சோதனை. திருமணம் முடிச்சதற்கு பின்னால பெண் குழந்தை தான் கிடைச்சு கொண்டிருக்கு, ஆண் பிள்ளை இல்லை, சோதனை. ஆண் பிள்ளை தான் கிடைக்குது, பெண் பிள்ளை இல்லை, அதுவும்
சோதனை, இருப்பதற்கு ஊடு இல்லை அதுவும் சோதனை, ஓடுவதற்கு வாகனம் இல்லை அதுவும் சோதனை, செய்வதற்கு தொழில் இல்லை அதுவும் சோதனை தான். கண்ணியமானவர்களே, நிம்மதி இல்லை, கவலை இல்லை, மனுஷனுக்கு கஷ்டம். உலகத்துல வாழ்றான், ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், தேர்றான் தேர்றான் தேர்றான், வாகனத்தை வாங்குறான், ஓடி ஓடி வியாபாரம் செய்யறான், ஓடி 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 உழைக்கிறான், ஓடி ஓடி எல்லா நாட்டுக்கும் போறான். நிம்மதி இல்லை, கவலை, கஷ்டம். சந்தோஷமா தான் இருக்கிறாரு. இவருடைய தனிப்பட்ட சுயசரிதை எடுத்து பார்த்தோம்னா, தனியா பேச்ச கொடுத்து பார்த்தோம்னா அவர் கஷ்டத்தை எல்லாத்தையும் எனக்கு சொல்வார். கவலையோடு மனிதன் இருக்கிறாரு, கஷ்டத்தோடு இருக்கிறாரு, சோகத்தோடு இருக்கிறாரு, கவலையோடு இருக்கிறாரு. ஒரு கேட்டு பார்த்தா தான் அவருடைய கஷ்ட நஷ்டம் விளங்கும். சந்தோஷமாக இருக்கிறாரே, சந்தோஷத்தோட உள்ள மனிதனிட்டையும் போய் கேட்டாலும் அவருடைய கவலையை சொல்வார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, கவலை வருகிறது, கஷ்டம் வருகிறது, துன்பம் வருகிறது, கடன் வருகிறது, பிரச்சனை வருகிறது, நோய்கள் வருகிறது, திடீர் வாகன விபத்துக்கள் ஏற்படுகிறது. நிறைய வகையான பிரச்சனையோட தான் உலகத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை தேர்றான். ஆனா நிம்மதியை தாரவர, நிம்மதியோட வாழ செய்கிறவர, நிம்மதியோடு இருக்கக்கூடிய நாம் நிம்மதியை தாரவர விட்டு விட்டுருவோம். அதான் பெரிய விஷயம். நிம்மதியை தார யாரு? பாப்பம்மாவை நிம்மதியை திரையிடுமா? திரையிடாது. போவான் ஹதீஸ் 5 வயசு. அதான் இன்றைய குத்பாவுடைய தலைப்பும் அதுதான். இந்த ஜும்மாவுடைய முஹர்ரமுடைய மாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். இஸ்லாமிய புது வருடங்களுடைய ஆரம்பம் முஹர்ரம், ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம். முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம். அந்த மாதத்தில் இருக்கிறோம். இன்றைய இரண்டு எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பியுங்கள், சுய விசாரணை செய்யுங்கள். நான் என்ன அமல் செய்திருக்கிறேன்? கண்ணியமானவர்களே, எப்படி போன வருடம் வாழ்ந்திருக்கிறேன், இந்த வருடம் எப்படி வாழணும் என்று தன்னை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். சொல்வார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னால் உன்னை கேள்வி கேட்டுக்கொள். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு. கேள்வி கேட்கப்படுறதுக்கு முன்னால உனக்குள்ள நீங்களே கேட்கு. உமர் ரலியல்லாஹு யார் நடுங்கும். கண்ணியமானவர்களே, விடயத்துக்குள்ள வருகிறேன். குர்ஆன் ஹதீஸ் 5 வழிமுறைகளை சொல்லி தருகிறது. நிம்மதி எங்கே இருக்கிறது? கவலை போய்விடும், கஷ்டம் போய்விடும், துன்பம் போய்விடும். அதுல முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிம்மதி எங்கே இருக்கிறது தெரியுமா? தன்னுடைய கனெக்ஷன் அல்லாஹ்வோட சீராகும். தன்னுடைய உள்ளம் கல்வோடு கொள்வோம். தொழுகையில உள்ளம் ஒழுங்குபடுகிறது. தொழுகையில் என்ன ஒழுங்குபடுகிறது? உள்ளம் ஒழுங்குபடுகிறது. 5-10 நிமிஷத்தால தொழுகையை வேகமாக முடிச்சு கொண்டு தஸ்பீஹ் இல்லை, திக்ர் இல்லை, அவுராத் இல்லை, ஒன்றும் இல்லை, வேகமாக பள்ளிக்கு வெளியால் ஒரு சலாம் இங்க ஒரு சலாம் வெளியால். கண்ணியமானவர்களே, அவ்வாறு கிடையாது. திக்ர் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்தாலே 40 நாட்கள் இருந்தாலே, கண்ணியமானவர்களே, 3 வகையான இருளுக்குள்ள இருந்தார். 3 வகையான இருள். முதலாவது இருள் கடலுக்குள்ள இருக்கக்கூடிய இருள். கடல் எப்பயும் வெளிச்சமாக இருக்காது, இருட்டாதான் இருக்கும் கடல். இரண்டாவது இருள் இரவையே வரக்கூடிய இருள். மூணாவது இருள் நீனுடைய வயிற்றுக்குள்ளேயும் இருளாத்தான் இருந்தார், இருட்டா இருந்துச்சு. 3 வகையான இருளுக்குள்ள வைத்து அல்லாஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பாதுகாத்தார். நபி மூஸா அலைஹிஸ்ஸலாமை உடைய அந்த மீன் மூஸா அலைஹிஸ்ஸலாம் விழுங்கிச்சு. அந்த மீனுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், எவ்வாறு விழுங்கினையோ ஒன்றும் செய்யக்கூடாது, நான் எப்பொழுது அவர்களை வெளியாக்க சொல்வேனோ அது வரைக்கும் நீ வைத்து பாதுகாக்க வேண்டும் என்னுடைய ஓடர். அல்லாஹ் ஓடர் கொடுத்தார் மீன். கண்ணியமானவர்களே, ஓதிக்கொண்டே இருந்தாரு லா
இந்த ஒரு துஆவுக்குள்ள 3 விஷயம் இருக்கு. ஒரு துஆவுக்குள்ள எத்தனை விஷயம் இருக்கு? 3 விஷயம் இருக்கு. ذிக்ர் இருக்கு, இரண்டாவது தஸ்பீஹ் இருக்கு, மூணாவது இஸ்திக்ஃபார் இருக்கு. லா இலாஹ இல்லா அன்த யா அல்லாஹ், உன்னை தவிர இலாஹ் கடவுள் இல்லையா. இரண்டாவது சுப்ஹான தஸ்பீஹ், நீ பரிசுத்தமானவன், நீ மகத்துவமானவன், நீ கண்ணியமானவன் யா அல்லாஹ். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரன் யா அல்லாஹ். இதுதான் இஸ்திக்ஃபார். செய்து கொண்டே இருந்தாரு. அல்லாஹ் பின்னால என்ன சொல்றான்னு தெரியுமா? இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மாத்திரம் சொந்தமானதான். அல்லாஹ் சொல்லி கொண்டு முடிச்சு கொண்டு போயிருக்கிறான். கண்ணியமானவர்களை அல்லாஹ் சொல்லி முடிக்கல. வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், இது முஃமின்கள் அனைவருக்கும் போதுமானது. இந்த திக்ர் அனைவரும் செய்யலாம். திக்ர் விட்டு போயிடுச்சு. முதலாவது திக்ர் கண்ணியமானவர்களே, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இரண்டாவது திக்ர் என்ன தெரியுமா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள் இருந்தாரே, அல்லாஹ் பாதுகாத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை. வரலாறு நெருப்புக்குள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. சொல்லுவாங்க, நான் இருந்த நாட்களிலேயே நெருப்புக்குள் இருந்த நாட்கள் தான் சந்தோஷமான நாள் என்பதாக சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். என்ன பொருள் கண்ணியமானவர்களே? என்ன காரணம்? திக்ர் விட்டு விட்டோம். இந்த திக்ருடைய சிறப்பு 3 வகையான சிறப்புகளை குர்ஆன் பேசுகிறது. ஃபன்கலமு பிநிமத்தி மினல்லாஹ் வ ஃபضل லம் யம்சஸுஹும் சூஅ வத்தபஉ ரிضوانல்லாஹ். 3 வகையான பாக்கியங்களை இந்த திக்ர செய்தா, இந்த தஸ்பீஹ செய்தா, இந்த இஸ்திக்ஃபார செய்தா 3 வகையான பிரயோஜனம். தேர்றோம் மார்க்க கல்வியை தேர்றோம். அல்லாஹ் அடைகிறது எங்க இருக்கோ அதை விட்டுட்டோம் கண்ணியமானவர்கள், அதை விட்டுட்டோம். அதனாலதான் கவலை, அதனாலதான் பிரச்சனை, அதனாலதான் சோதனை. ஹஸ்புனல்லாஹ், நீ போதுமானவன் யா அல்லாஹ், நீ போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ், நீ போதும் யா அல்லாஹ், வேற எதுவும் தேவையில்லை. கண்ணியமானவர்களே, முதலாவது ஃபன்கலபு பிநிமத்தி மினல்லாஹ், அல்லாஹ் தந்த இந்த அமானிதம், அல்லாஹ் தந்த இந்த நீமத், அல்லாஹ் தந்த இந்த அருள்கொடையில எந்த குளறுபடியும் வராது, எந்த தீங்கும் வராது, எந்த கெடுதலும் வராது. முதலாவது பாக்கியம். இரண்டாவது தேடி வரும், நீமத் தேடி வரும். அங்க தேடி போக தேவையில்லை நீமத்துக்களை. காசு பணம் பட்டம் பதவி அந்தஸ்த கண்ணியத்தை எதையும் தேடி போக தேவையில்லை. அன்பானவர்களே, அல்லாஹ் காரடியில கொண்டு வர செய்வான். இரண்டாவது பாக்கியம். மூணாவது பாக்கியம் வத்தபஉ ரிضوانல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சா வேற எதுவுமே தேவையில்லை கண்ணியமானவர்களே. அல்லாஹ்வுடைய அன்பு தேவை, அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை, அல்லாஹ்வுடைய சொர்க்கம் கிடைக்கணும், எல்லாம் தேவை. ஒன்றுமே உலகத்தை தேவையில்லை. பாப்பாவுடைய, அம்மாவுடைய, நானாவுடைய, தம்பியுடைய, அரசியல்வாதியுடைய, டாக்டருடைய, இன்ஜினியருடைய, லோயருடைய, புரஸ்காரருடைய யாருடைய சிரிப்பும் தேவையில்லை, யாருடைய அன்பும் தேவையில்லை, யாருடைய கண்ணியமும் தேவையில்லை. ரப்பல் ஆலமீனுடைய கண்ணியம் இருந்தால் போதும், ரப்பல் ஆலமீனுடைய அன்பு இருந்தால் போதும். இந்த திக்ர் அல்லாஹ்வுடைய அன்பை உண்டாக்கும். இந்த திக்ர் செய்யறவர்களுடைய அல்லாஹ் அன்பை தந்து கொண்டே இருப்பான். 3 பாக்கியங்கள். இரண்டாவது திக்ர் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். இரண்டாவது திக்ர். மூணாவது திக்ர் தான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், இல்லா பில்லாஹில் அலிய்யுல் அஸீம். பிரம்மாண்டமான திக்ர். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கன்ஸு மின் குனூஸில் ஜன்னah, சொர்க்கத்துடைய பொக்கிஷம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துடைய பொக்கிஷம் கண்ணியமானவர்கள்.
ஒரு மனிதர் வீட்டிலிருந்து வெளியாகிறாரு, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இவர் திரும்ப வீடு திரும்ப வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறார். நல்ல பாதுகாப்பு. யாரோட பாதுகாப்பு தேவை? கண்ணியமானவர்களே, திக்ர் நன்மை கவலை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், விபத்துக்கள் வராமல் திக்ர் அவளால் அவனை தடுக்கும். காரணம் இல்லாம ஜெயில இருக்கிறார். சொல்லிக் கொடுங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். காரணம் இல்லை ஜெயில. ஒரு சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வருகின்ற ஹதீஸ். அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மகனை கைதிகள் வந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க. கைதிகள் வந்து கடத்தி கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. வாராலே அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை புடிச்சு கொண்டு போயிட்டாங்க யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை எடுத்து கொண்டு போயிட்டாங்க யா ரசூலல்லாஹ், என்ன செய்த? சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். போதுங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நன்மை செய்வதாயினும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விலகுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் வெளியேறல. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். போதும், எழுதி வச்சு பாடமாகி போதுங்க. 2-3 நாளைக்கு போதுங்க, ஆட்டோமேட்டிக்கா தானா பாடமாகி. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம். அஸீம் உயர்ந்தவன் யார்? உயர்ந்தவன் அல்லாஹ். சப்பி இஸ்ம ரப்பிகல் அலா. உயர்ந்த ரப்புல் ஆலமீன தஸ்பீஹ் செய்யுங்க, புகழுங்க. ஆயத்துல் குர்சியில கடைசியில வஹுவல் அலியுல் அஸீம். நீ பிரம்மாண்டமானவன் யா அல்லாஹ், நீ மகத்துவமானவன் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எப்படியாவது போதிக்கிறோமா கண்ணியமானவர்களே? திக்ரை வருதில்லையா வாயால? திக்ரே வருதில்லை வாயால. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போதிக்கொண்டே இருந்தார் இந்த திக்ரை. அவர்களுடைய மகன் சிறைச்சாலையிலிருந்து வீட்டுக்கு வருகிறான். கிட்டத்தட்ட சுமாராக 3000 ஆடுகளோடு வருகிறார். வாழ்க்கை கண்ணியமானவர்களே, திக்ரு வேலை செய்ய ஆரம்பிக்கும். திக்ர் மூணாவது திக்ர் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நாலாவது திக்ரை மட்டும் சொல்லலாம் அரமணித்தியானத்துக்குள்ள. இப்னு கையிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் திக்ருடைய பாடத்துக்கு கீழால ஆயிரக்கணக்கான ஹதீஸ குர்ஆன் ஆயத்தோட ஹதீஸோட சம்பவத்தோட கிதாப் எழுதுறாங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது அரமணித்தியானத்துக்குள்ள, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. திக்ருடைய சிறப்புகளை சுருக்கமாக ஓடி வருகிறேன். நாலாவது திக்ர் தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் நிய்யத்தை கொண்டு ஆரம்பித்த ஹதீஸ கடைசியாக ஒரு தஸ்பீஹை கொண்டு தான் முடிக்கிறார். கடைசியாக கலிமத்தானி கபீகத்தானி அல லிசான் ஸபீலத்தானி ஃபில் மீஸான் ஹபீபத்தானி இன்தர் ரஹ்மான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ரெண்டு திக்ர் இருக்கிறது. வாஜி சொல்வதற்கு லேசானது. மீசானுடைய தராசை கடக்க செய்கிறது. ரப்புக்கு விருப்பமான, ரப்புக்கு நெருக்கமான தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம். கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும். கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் காலையில மாலையில ஓதுங்க. காலையில மாலையில ஓதுங்க. நிற்கிற ஓதுங்க, அடிக்கடி ஓதுங்க. அவர்களுடைய கனெக்ஷன் சரியாயிடும். கவலை மறந்து போய்விடும், தூக்கம் பறந்து போய்விடும், நோய் இல்லாமல் போய்விடும். கண்ணியமானவர்களை 4 திக்ர்களை மட்டும் சொல்லியிருக்கிறேன். முதலாவது திக்ர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். முதலாவது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல்-ஸாலிமீன். இரண்டாவதாக சொன்னேன் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். இந்த திக்ர ஓதுங்க. அடுத்த திக்ர் தான் லா ஹவுல வலா குவத
இரண்டாவது திக்ர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஓதுங்க அல்லாஹ் எல்லாத்தையும் பறக்க செய்து அல்லாஹ்வுடைய கஸானாவை, அல்லாஹ்வுடைய பொக்கிஷத்தை, அல்லாஹ்வுடைய அருளை இந்த ஊருக்கு அல்லாஹ் இறக்குவான், சந்தேகம் கிடையாது. நாலு வகையான திக்ர். இரண்டாவது விஷயம் தான் குர்ஆன். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஓதுங்க குர்ஆனை பார்க்கறதே இபாதத்துடைய கூலி சொர்க்கம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிக்கு மதரசா குர்ஆன் கிதாப் வாங்கி கொடுக்கறதா எல்லாரும் ரெடி. பள்ளிவாசல் எல்லா பள்ளிவாசல்களையும் குர்ஆன் அடக்கப்பட்டு புழுதி அடிச்சு போய் அடுத்த ரமலான் மாதம் வந்தால்தான் அந்த குர்ஆன் ஓபன் ஆகுது. குர்ஆன் புறப்படுது. கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை ஓதுங்க குர்ஆன் முகத்தை வெளிச்சமாக்கும், குர்ஆன் கல்வை ஒளிமயமாக்கும், குர்ஆன் வாழ்க்கையில வெளிச்சத்தை தரும், குர்ஆன் பார்வையில் வெளிச்சத்தை தரும், குர்ஆன் பேச்சில் வெளிச்சத்தை தரும், குர்ஆன் செவிப்புலனில் வெளிச்சத்தை தரும். குர்ஆனை ஓதுங்க அடிக்கடி. குர்ஆனை ஓதுங்க கண்ணியமானவர்களே. இரண்டாவது விடயம் சோதனை கவலையின்றி மனிதன் வாழ்வது. மூணாவது விடயம் சதகா கொடுங்க. யார கண்டாலும் 10 ரூபா 20 ரூபா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. சதகா அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அணைக்கும். ஒரு மனிதனுடைய கலா கதிரை மாற்றக்கூடிய சக்தி ஒன்று இருக்குமாக இருந்தால் அது நீங்க கொடுக்கக்கூடிய சதகா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுல ஆபரேஷன் பண்ண போகுது கொடுங்க, இங்க குடிச்சிட்டு போங்க, அந்த ஆபரேஷன் சரியாக முடியும். நீங்க கவலைப்பட அந்த ஆபரேஷன் பத்தி, நீங்க எக்ஸ்ரே பத்தி கவலைப்பட தேவையில்லை. அதை ரப்பு பார்த்துக் கொள்வான். ரப்புக்கு தூக்கம் இல்லை. தூங்கக்கூடியவர்கள் நாம், அவன் தூங்காதவன். பார்ப்பான் எல்லாத்தையும். மூணாவது விஷயம், மூணாவது சதகா. நாலாவது என்ன தெரியுமா? அல்லாஹ்ட்ட கொஞ்ச நேரம் கையேந்தி கேளுங்க, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ். கேளு அல்லாஹ்ட்ட. ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. ஒரு 5, 10, 15 நிமிடம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அதான் காமத்துக்கு இடையில கேளுங்க கண்ணியமானவர்கள். அசருக்கு பின்னால் உட்காருங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. உட்கார்ந்து யா அல்லாஹ் இந்த கவலையோட இருக்கிறேன் யா அல்லாஹ், வைடா சாதக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப. நபிநாயகமே, அடியார்களை பத்தி கேட்டு சொல்லுங்க, நான் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க. அல்லாஹ் இவருக்கு தூரமாக இல்ல கண்ணியமானவர்களே. அல்லாஹ்வுக்கு நாங்க தூரமாயிட்டோம். ஃபபிரு இலல்லாஹ், ஓடி வாங்குங்க அல்லாஹ் இந்த பக்கம் ஓடி வாடியான். மன்னிப்பு கேள் அடியான், தௌபாவை கேள் அடியான், உன்னுடைய பாவத்துக்காக வேண்டி, பாவ மன்னிப்புக்காக வேண்டி அடியான் என்னிடத்துல கேள் அடியான். ரப்ப விட்டு தூரமாயிட்டோம் கண்ணியமானவர்களே. பள்ளியை விட்டு தூரமாயிட்டோம். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை விட்டு தூரமாயிட்டோம். ரப்புடைய கனெக்ஷனை கொண்டு வருவோம். அடுத்த விடயம்தான் தொழுகையை முற்றாதீங்க. தொழுகையை மௌத்து வரைக்கும் முற்றாதீங்க. தொழுதுட்டு வாங்க, ரப்புட்ட கேளுங்க. ரப்புட்ட கேட்டதுக்கு பின்னால தொழுங்க. தொழுதுக்கு பின்னால ரப்புட்ட கையேந்தி கேளுங்க. வதூபு இலல்லாஹ் ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், முஃமின்கள் அனைவருடைய பாவத்தை நான் மன்னிப்பேன் என்பதாக குர்ஆன் பேசுகிறது கண்ணியமானவர்களே. யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. அடியான் உண்மையான தௌபாவாக என்னிடம் கேள் அடியான். தௌபா கேட்கிறாய், பள்ளியில் அழுது கேட்கிறாய், பள்ளி விட்டு வெளியாயினா பழைய குருடி கதவை திறம் மாதிரி பழைய பாவத்தை திரும்பவும் செய்தே அடியான். கண்ணியமானவர்களை அல்லாஹ்ட்ட கேட்டதுதான் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு கொண்டு கேட்டா திரும்ப அந்த பாவத்தின் பக்கமும் இருக்கக்கூடாது. ஹராம் என்று தடுத்திருக்கிறானா? ஹராம் தான். அல்லாஹ் அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது என்று கண்ணுக்கு சொல்றாரா? பார்க்கக்கூடாது, ஹராம். ஹராமாக இசையை கேட்கக்கூடாது அல்லாஹ் சொல்றாரா? ஹராம் தான் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் தடுத்திருக்கிறானா? அதை நெருங்காதீர்கள்.
இந்த 5 விடயம் ஒரு மனிதனுடைய கவலை கஷ்டம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை பெற்று தரும். முதலாவது சொன்னேன் திக்ர், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திரும்பவும் சொல்லுங்கள். முதலாவது திக்ர், இரண்டாவது குர்ஆன், மூணாவது சதகா, நாலாவது தௌபா, ஐந்தாவது தொழுகை. கண்ணியமானவர்களே, 5 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கையில கடைபிடியுங்கள். நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். அல்லாஹ் பரக்கத்தை தருவான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 114 சூறாக்கள் இருக்கிறது. 114க்கும் தனித்தனியே சிறப்பு. சூரா பக்ரா ஓதினா ஷைத்தான் வர மாட்டான். சூரா பக்ரா ஓதினா பரக்கத் கூட்டுக்கு தேடிகள். பக்ரா ஓதினா சூனியம் செய்தவனுடைய அந்த சூனியம் எவருக்கு படிக்காது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒவ்வொரு சிறப்பு கூட சொல்லலாம். அதனால பக்ரா ஓதுவோம், சூரா வாக்கியா ஓதுவோம், சூரா முல்கை ஓதுவோம், சூரா சஜதாவை ஓதுவோம். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலில் லரைதஹு. சூரா ஹஷ்ர்ல 18 அஸ்மாஉல் ஹுஸ்னா வருகிறது. சூரா ஹஷ்ர் பிறகுங்க உலமாக்கள் எழுதுறாங்க, கடைசி ஆயத்தை விடுங்க 18 அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா வருகிறது. அல்லாஹ்வுடைய பேர் 18 வருகிறது. கேடி பாருங்க கண்ணியமானவர்களே. அஸ்மாஉல் ஹுஸ்னாவை ஓதுவோம், குர்ஆனை சீர்படுத்துவோம், தொழுகையை சீர்படுத்துவோம். ரப்புல் அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தருவான், நிம்மதியான மௌத்தை தருவான், நோய் இல்லாத மௌத்தை தருவான், கடன் இல்லாத வாழ்க்கையை தருவான். இந்த 5 விடயங்களை வாழ்க்கையில் பின்பற்றி அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெறக்கூடிய நல்ல மனிதர்களாக யா அல்லாஹ் அனைவரையும் அடிக்க செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், உங்களுடைய பாவத்தை மன்னிச்சுங்க யா அல்லாஹ். தெரியாமல் பாவம் செய்து வாழ்ந்து விட்டோம் யா அல்லாஹ். பாவத்தின் காரணமாக குற்றம் பிடித்து விடாதே யா அல்லாஹ். பாவத்தின் காரணமாக தெளிவான விபத்துக்களை தந்து விடாதே யா அல்லாஹ். தெளிவான விபத்துக்களில் நீங்கள் அனைவரையும் பாதுகாத்து யா அல்லாஹ். எங்கள் குழந்தைகளை பாதுகாத்து யா அல்லாஹ். நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை சாயமான குழந்தையாக வளர செய்து விடுவாயாக யா அல்லாஹ். திருமணம் முடித்து 2 ஆண்டுகளில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடுவாங்க யா அல்லாஹ். திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்து திருமணம் முடிக்காம யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ யா அல்லாஹ், திருமண பந்தத்தில் அவர்களை சேர்த்து விடுவாங்க யா அல்லாஹ். கடன் இல்லாத மௌத்தை யா அல்லாஹ். யா அல்லாஹ், பெற்றெடுத்த சீரவிகளுடைய பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ். எங்களை பெற்றெடுத்து ஆளாக்கிய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபூராளியாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த கபூர சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றி யா அல்லாஹ். கபூரை நெருக்கடியை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ், கவலை இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லா நேரமும் எங்களுடைய உள்ளம் திக்கரோடு இருப்பதற்கு உதவி செய்வார் யா அல்லாஹ். கடைசி முடிவை நல்லதாக்கிடு யா அல்லாஹ், கடைசி முடிவை நல்லதாக்கிடு யா அல்லாஹ். ஆபத்தான பயங்கரமான நோய்களை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ், செலவழிக்க முடியாத நோய்களை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ். கடைசி முடிவை நல்லதாக்கிடு யா அல்லாஹ். மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மாணிக்க செய்து விடுவாயாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفس بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. لقول الله تعالى: فاستغفروا الله واستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله الذي هدانا لهذا وما كنا نهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أرسله رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفس بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه، وأصدقهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنه. وعن فاطمة سيدة النساء أهل الجنة، عن الحسن والحسين سيدا شباب أهل الجنة، عن هذه الأمة. اللهم اغفر للعباس وولي ظاهرة لا تغادر ذنبا. الله 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 في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، فمن أبغضهم ببغضي أبغضهم، وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. مولانا يا رب العالمين، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تصبي خلقنا بالنار، فإنا بئس الدار وبئس المشرى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل يذكركم ويزدكم ولذكر الله تعالى أكبر عز وجل وأتم أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.